ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். திஸ் இஸ் தஸ்லி. வெல்கம் டு மை சேனல் தஸ் கிரியேட்டிங். இன்னைக்கு நம்ம த்ரெட் பேங்கிள்ஸ்ல 7th பார்க்க போறோம். 7ல பேர்ல்ஸ் வச்சு ஒரு சிம்பிள் டிசைன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் இந்த பேர்ல்ஸ் பேங்கிள் செய்யறதுக்காக 2 பேங்கிள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஆல்ரெடி யூஸ் பண்ண இந்த சில்க் த்ரெட் தான். இந்த மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. பேர்ல்ஸ் வந்து இன்னைக்கு நான் 0.10 mm கொஞ்சம் பெருசாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்னதாக கூட எடுத்துக்கலாம். இப்போ எப்பவுமே ரேப் பண்ணுற மாதிரி இந்த கார்டில் வந்து ரேப் பண்ணிக்கலாம் சில்க் த்ரெட்டை. இப்போ வந்து நம்ம பேங்கிளில் த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிக்கலாம். ரேப் பண்ணையில் கொஞ்சம் இந்த பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா பிரிஞ்சுக்கிட்டு வரக்கூடாது இல்லையா, அதுக்காக. இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக்கில் செய்கிறோம். இது வந்து மெட்டல்லையும் கிடைக்கும். கடையில் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெட்டல்லே கிடைக்கும். மெட்டலில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணையில் சில கஸ்டமர் இப்படியும் கேட்கலாம், பிளாஸ்டிக்லேயும் கேட்கலாம், மெட்டல்லையும் கேட்கலாம். நம்ம உள்ளார வச்சிருக்க பேஸை யாரும் பார்க்க போறது கிடையாதுல்ல. வெளியில யூஸ் பண்ற த்ரெட் பேங்கிள் அந்த டிசைன்ஸ் தான் தெரியும். அதே மாதிரி க்ளூ வந்து கொஞ்சமா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய க்ளூ போடாதீங்க. ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகுற ஃபீல் கூட ஆகலாம். அதுக்காக பிரிஞ்சுக்கிட்டு வர அளவுக்கும் கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சமாவும் ஒட்டக்கூடாது. உங்களுக்கே தெரியும்ல, இந்த அளவு போதும் அப்படிங்கிற மாதிரி தெரியும்ல, அந்த அளவு வச்சுக்கோங்க. இனி வரும் காலங்கள்ல வீடியோஸ்ல அதிகமாவே டிப்ஸ் சொல்லுவேன். ஏன்னா 7 கிளாஸ் ஆயிடுச்சு. நீங்க பிசினஸ் பண்றதுக்கான ஒரு திறமையே இந்த கிளாஸ் முடிக்கும்போது உங்களுக்கு இருக்கணும். ஸோ நான் சொல்றதெல்லாம் சில விஷயங்கள நோட் பேப்பர் எடுத்து நோட் பண்ணுங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க வந்து பிசினஸ் பண்ணையில உங்களுக்கு டவுட்ஸ் வரலாம். அப்ப நீங்க கிளாஸே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நோட் பண்ணி வச்சீங்கன்னா, நோட் எடுத்து கூட பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாவே 2 பேங்கிள்லையுமே ரேப் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நூல் நீடில்ல நூல கோத்துக்கங்க. அதுவுமே நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல வந்து 2 வகையா பேர்ல்ஸ் வந்து நம்ம ரேப் பண்ணலாம். பேர்ல்ஸ் வந்து ஒட்டியும் இதுல பண்ணிக்கலாம். இல்ல தனித்தனியா இந்த மாதிரி கோத்தும் பண்ணிக்கலாம். இந்த 2மே நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டியிருக்கேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாரி நம்மளுடைய சேனல் வந்து 900க்கு மேல சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. 1K வந்தது கண்டிப்பா கிவ் அவே ப்ளஸ் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் குடுக்கலாம். சப்ஸ்கிரைபரோடைய விருப்பம் தான் அது எல்லாமே. நம்ம அதுவுமே இன்ஸ்டால அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரியே செய்வோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பேர்ல்ஸ நான் கோக்குற மாதிரி அந்த ஊசி நூல்ல கோத்துக்கங்க. அதாவது அந்த பேங்கிள்களுடைய அளவு வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னு நெறைய கோத்துட்டா, அதுல இது பண்ணும்போது, ரேப் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு மாரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் வீடியோல காட்டுற மாதிரி பொறுமையா பண்ணுங்க. ஒண்ணுமே அவசரம் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அது வந்து நம்ம ஒரு விஷயத்த பொறுமையா கத்துக்கிறது தான் பெட்டர் என்ன கேட்டீங்க அப்படின்னா. ஸோ எந்த ஒரு அவசரமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சரி, கிளாஸ்ல சேர்ந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சரி, இல்ல இந்த வீடியோ YouTubeல பார்க்குறவங்களுமே சரி, பொறுமையாவே பண்ணுங்க. எந்த அவசரமுமே கிடையாது. நான் இப்ப போட்டிருக்க மாதிரி, இந்த பேர்ல்ஸ் நவந்து போகாத அளவுக்கு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதாவது நாட்ன்னு சொல்லுவீங்கன்னு நெனைக்கிறேன். அத நாட் போட்டுக்கங்க. நான் இப்ப இது வந்து 2 டைப்பா காட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? இத நான் க்ளூ யூஸ் பண்ணாம நான் உங்களுக்கு பண்ணி காட்டுவேன். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேர்ல்ஸ் கோத்து வச்சதுக்கப்புறம், இன்னும் கொஞ்சம் ரேப் பண்றதுக்காக, கொஞ்சம் சில்க் த்ரெட்டையும் நான் வந்து மறுபடியும் ரேப் பண்ணி வச்சிருக்கேன். நான் பண்ற மாதிரியே பண்ணுங்க. எந்த ஒரு அவசரமே கிடையாது. பாருங்க, இப்ப நான் கொஞ்சம் நூல் வந்து ரேப் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அத ஒரு பக்கம் ஒட்டிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த பேர்ல்ஸ் எடுத்து அதுல வச்சு ரேப் பண்ணுங்க. அவ்வளோதான். வேலை முடிஞ்சுச்சு. இது ஒரு டைப். உங்களுக்கு ஒரு வேள பேர்ல்ஸ் நிக்கல அப்படின்னா, செகண்ட் டைப் காட்டுறேன். அதையுமே பொறுமையா பாருங்க. அதாவது இதுல நம்ம பேங்கிள்ல க்ளூ வைக்காம,
ஒரு பேர்ல்ஸ் வச்சு ராப் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு பேர்ல்ஸ் வச்சு ராப் பண்ணணும். அதனால தான் இத நம்ம ஊசியில கோத்தோம். இந்த டைப் வந்து உங்களுக்கு செட் ஆனுச்சுன்னா, இந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல இது வந்து சிக்குற மாரி இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இன்னொரு டைப்பும் நான் காட்டுறேன். அந்த மாதிரி கூட பண்ணிக்கங்க. இப்ப வந்து இந்த பேங்கிள்ல நான் க்ளூ வச்சு தான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி க்ளூ வச்சு கூட ஒட்டிக்கங்க. இது வந்து செகண்ட் டைப். நான் முன்னாடி ஒரு டைப் காட்டுனேன். இப்ப 2வது டைப் காட்டுறேன். உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா. இதுல வந்து நம்ம கோத்து வச்சிருந்தோம் இல்லையா பேர்ல்ஸ், அத வந்து நம்ம ஒட்டி காய வச்சுக்கலாம். ஆனா இது வந்து அத விட ரொம்ப நேரம் ஆகும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த பேர்ல்ஸ ஒட்டி இது 1 மணி நேரம் காஞ்சு, அதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம வந்து மறுபடியும் சில்க் த்ரெட்ட ராப் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். உங்களுக்கு எந்த டைப் வந்து செட் ஆகுதோ, நீங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து 2 டைமையுமே காட்டியிருக்கேன். இதுல உங்களுக்கு டவுட்ஸ் வராது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆனா இது வந்து என்னன்னா, காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆக தான் செய்யும். நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஆ இதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணும் அர்ஜென்ட் ஆர்டர்லாம் எடுக்க போறது கிடையாது. இப்ப நேத்து சொல்லி கஸ்டமர் எனக்கு உடனே இத நீங்க செஞ்சு தாங்க அப்படின்னு எந்த கஸ்டமரும் நம்மகிட்ட கேட்க போறது கிடையாது. அதனால உங்களுக்கு இதுல பெருசா ப்ராப்ளம் கிடையாது. நீங்க பிசினஸே பண்ணாலும். உங்களுக்கு எந்த டைப் செட் ஆகுதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, இது நான் வந்து இந்த பேர்ல்ஸ் வந்து ஃபுல்லாவே இந்த பேங்கிள்ல ஒட்டிட்டேன். எனக்கு தேவையான அளவு கோத்து வச்சிருந்தேன் இல்லையா? அத நான் வந்து ஒட்டிட்டேன். ஒட்டுனதுக்கப்புறம் இத நல்லா காய வச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேல நான் சில்க் த்ரெட்டே ராப் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மெத்தட் தான் ஈஸி. ஏன்னா நிக்க மாட்டேங்குது இல்லையா? அதுக்காக. உங்களுக்கு அதுவே ஈஸியா இருந்துச்சு அப்டின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டைப்பே ஈஸியா இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு அதே பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, ஃபுல்லாவே காய வச்சு எடுத்துட்டேன். காய வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேல நம்ம சில்க் த்ரெட்ட ராப் பண்ண போறோம். அதாவது கொஞ்சம் சில்க் த்ரெட் இது ராப் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அத கட் பண்ணி காய வச்சிருந்தோம். அத வந்து இது மேல ராப் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து நீங்க ஒரே கலர் தான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணணுமா? அப்டின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நான் கீழ அதாவது அந்த பேஸ் வந்து ப்ளூ கலர யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா? இதுக்கு கான்ட்ராஸ்ட்டான கலர் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, அந்த ஆப்போசிட் கலர் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, அந்த பேங்கிள்ல ஹைலைட் பண்ணி காட்டும். எனக்கு வந்து டபுள் கலர் யூஸ் பண்றதுல விருப்பம் இல்லாதனால, நான் வந்து சிங்கிள் கலர்லயே முடிச்சிருக்கேன். ஏன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல செஞ்சு காட்டுறோம். நீங்களும் ஃபர்ஸ்ட்ல செய்றீங்க அப்படிங்கையில, தப்பு இருந்துச்சு அப்படின்னா, பேங்கிள்ல எடுத்துட்டு காட்டும் இல்லையா? அது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால ஒரு சில ஒட்டியிருக்க இடம் வந்து எனக்கு காட்டுறது பிடிக்கல. அதனால நான் வந்து ஒரே மாதிரி ஒரே கலர்ல செஞ்சிருக்கேன். உங்களுக்கு டபுள் கலர்ல வேணும்னா, கண்டிப்பா நீங்க டபுள் கலர்ல செஞ்சுக்கோங்க. ஆனா கிளாஸ்ல செஞ்சு காட்டையில எனக்கு இந்த டவுட் கேட்குறீங்க. அதாவது இந்த வீடியோ ரெஃபரன்ஸ்ன்னு சொல்றீங்க இல்லையா? இத வந்து நாங்க செஞ்சு அனுப்பணுமா அப்டின்னா, கண்டிப்பா என்னோட கிளாஸ்ல நான் அனுப்புற விஷயத்த செய்யணும். இதே மாதிரி செய்யணும் தவிர்த்து, இதே இதே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சொல்ற விஷயத்த சில விஷயத்த காது குடுத்து கேளுங்க. சில விஷயத்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிளாஸ் கத்துக்குறோம். சும்மா நம்ம வந்து இது பண்ணல. ஃபீஸ் குடுத்து தான் நம்ம கிளாஸ் கத்துக்குறோம் இல்லையா? அதுக்காக சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி நான் ஃபுல்லாவே ராப் பண்ணி முடிச்சுட்டேன். ஆ டபுள் கலர்ல பண்ணனாலும் சூப்பரா தான் இருக்கும். நான் தான் பண்ணல. இந்த டவுட்டையும் கேட்காதீங்க. நீங்க பண்ணலையே, நான் வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்காதீங்க. அது உங்களுடைய விருப்பம்னு நான் சொல்லிட்டேன். இப்ப பாருங்க பேங்கிளோடைய எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அந்த மேல வந்து நம்ம ஒட்டுனதுக்கு அப்புறம் சில்க் த்ரெட் ராப் பண்ணியிருப்போம் இல்லையா? அதுதான் இந்த பேங்கிளோடைய ஹைலைட் பண்ணி காட்டுறதே. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து வீடியோல தம்ப்நெயில்லயுமே அதுதான் ஆட் பண்ணியிருப்பேன். பார்த்ததுமே இது வந்து இதாயிடும். உங்களுக்கு உடனே இந்த பேர்ல்ஸ்லாம் கலண்டு வந்துருமோ! அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும். ஒட்டிட்டீங்க அப்படின்னா கரண்ட் வராது. ஒருவேள ஒட்டாம பண்ணுனீங்க அப்படின்னா, கரண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுமே கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணிக்கங்க. இப்போ இந்த பேங்கில நம்ம ஃபுல்லாவே ரப் பண்ணி முடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே எவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ஆ பீட்ஸ் வச்சு, இந்த பேர்ல்ஸ் வச்சு யூஸ் பண்ணனாலே நார்மலா இந்த பேங்கில்னு கிடையாது. எந்த ஒரு விஷயமுமே அழகா தான் இருக்கும். இதோடைய அவுட்புட் காட்டுறேன் பாருங்க. எவ்ளோ சூப்பரா இருக்குன்னு நீங்களே பாருங்க. அவ்ளோ அழகா இருக்கு. இதுல டபுள் கலர் யூஸ் பண்ணா உண்மையாவே செம்மையா இருக்கும். எனக்கு டபுள் கலர் பிடிக்கல அப்படிங்கிறனால தான் நான் யூஸ் பண்ணல. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.